ரெக்கார்டிங் அப்புறம் ஏத்திக்கலாம். அப்புறம் எப்படி எஃப்சி பாஸ் ஆயிடுச்சு எப்படி சொல்லலாம்? 3000 எஃப்சிக்கு மட்டுமா? சரி பாஸ் ஆகல நம்பிக்கை அடுத்த நாள் போன் சொல்லணுமா இல்லையா? நம்பிக்கை என்ன பாஸ் ஆயிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கை வச்சு நான் என்னத்த பண்றது? நீ 22ஆம் தேதி ஆமா போடுவேன். தமிழ்நாடு ஃபுல்லா பாப்பேன். தமிழ்நாடு தலைவர் நானு. ஓட்டுநர் சங்கத்தோட தலைவர் உட்கார வச்சு நான் வந்து ஒயிட் நக்கிட்டு இருக்கமா? எங்களுக்கு வருமானம் என்ன மன்னிச்சு விட்டுரு. எடுத்து பணத்தை எடு. பணத்தை எடுத்து அவங்க நாங்க வந்து வேலை பாக்குறதுக்கு நீ எதுக்கு காசு வாங்குற? நாங்க வந்து வேலை பாக்குறதுக்கு வேலையை விட்டு காசு எடுத்து வை. நீ வேலை பார்க்க வேண்டியது ஓ வேலை. 400 ரூபாய் 500 ரூபாய் கட்டி நீ வாங்கி நீங்க 5 பேர் போல வண்டி ஓட்டல உனக்கு இப்பதான் எவ்வளவு நேரம் இருக்காரு? எவ்வளவு நேரம் இந்த வேலை பாக்குறாரு? ஒரு மாசமா இப்ப நான் வண்டி ஓட்டல 3 மாசம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பணம் கிடையாது. அதெல்லாம் பணம் கிடையாது. தயவு செஞ்சு வாகன ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி மற்ற சங்கங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி புரோக்கர் நடுவில் இருக்கிறாங்க, உங்களுக்கு எஸ்சி பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இவர் அணுகுங்க அப்படின்னாங்கன்னா நடுவில் இருக்கிற இந்த இடைத்தரகர்கள்லாம் நம்பாதீங்க. டைரெக்டாக அலுவலகத்துக்கு போங்க, அதிகாரியை பாருங்க, ப்ராப்பராக உங்களுடைய டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் பக்காவாக இருக்க போகும்போது கண்டிப்பாக வேலை நடக்கும். இது பாருங்க இப்போ வேலை நடக்குது. ஒரு 22ஆம் தேதியிலிருந்து இத்தனை நாள் காலதாமதம். இந்த ஒரு நாளைக்கு அதிகாரி கிட்ட போய் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் வந்து கேன்சல் ஆயிருக்குது. அதுக்கு வந்து 600 ரூபாய் ஃபீஸ், எஃப்சிக்கு 600 ரூபாய் ஃபீஸ். வண்டியில ஃபிட்னஸ் சரியா இல்ல அப்படின்னு அதிகாரி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கன்னா 1 வீக், அதாவது நீங்க பண்ணிருக்கிறது உதாரணத்துக்கு இன்னைக்கு 27 அப்படின்னா 27ல இருந்து 7 நாள் வரைக்கும் நீங்க வண்டியை தயார் பண்ணி திருப்பி எடுத்துட்டு வந்து அதிகாரி கிட்ட காமிக்க போகும்போது எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை. ஒரு வாரம் 7 நாளைக்கு மேலே தவணை மாறி இருக்கு அப்படின்னா நீங்கள் திருப்பி 500 ரூபா ஃபீஸ் கட்டணும். மேக்ஸிமம் 650 ரூபா. இந்த ஃபீஸ் கிராண்ட் டோட்டல் 650 ரூபா. 600 ரூபா தான் ஃபீஸு ப்ளஸ் 50 ரூபா அந்த டோக்கன். ப்ளஸ் இந்த ஒரு வாரம் 7 நாளைக்கு அப்புறமா வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து 500 ரூபா பணம் கட்டணும். 500 ரூபா பணம் கட்டி இன்ஸ்பெக்ஷனுக்குன்னு இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டகரி இருக்கும், அதில் பணத்தை கட்டிட்டு நீங்கள் 2வது முறை ஆர்டிஓ அதிகாரிகிட்ட எடுத்துகிட்டு வந்து நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுடைய வாகனம் எஃப்சி செய்யப்படும். இந்த மாதிரி வந்து போலி வந்து இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி நடுவில் இருக்கிற மிடில்மேனை நம்பி டிரைவர்ஸ் அண்ட் ஓனர்ஸ் யாருமே வந்து இந்த மாதிரி பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. நன்றி. அதிகாரிகள் நேர்மையா நடந்தா கூட இந்த மாதிரி ஆட்களால தாங்க அதிகாரிகளையும் கெட்ட பேர் அவப்பேராது. ஆனா உண்மையாலுமே அதிகாரிகள் பேர் கெட்டு போறதுக்கான இந்த மாதிரி ஆட்கள் வேலை செய்யறதுனால வேலை செய்யறேன்ற பேர்ல காசை வாங்கிட்டு வேலை செய்யாம நம்மளை அலக்கழிக்கிறாங்க. அதுதாங்க. என் பேர் ஏழுமலை. நானும் வந்து இப்போ ஒரு 22 நாளாக அழைச்சிட்டு இருக்கேன். 3000 ரூபா பணம் கட்டிட்டு இதுவரையும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காதவங்க எங்கள் சங்கத்து மூலிமா போனதுக்கப்புறம் இன்றைக்கே உனக்கு நான் ரெடி பண்ணி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே ஸ்லிப்பு வாங்கி கையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொடுக்கல, ஆனால் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. ஜூடான ப்ளஸ் சங்கத்து இது வந்து உண்மையாலுமே வந்து தயவு செஞ்சு 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு இடைத்தரகர்கள் மூலயமா ட்ரை பண்ணி கிடைக்கல, அதில் டிலே. இருப்பினும் ரொம்ப டிலே, கிட்டத்தட்ட 1 மாதமாக அவருடைய வாகனத்தை இயக்கலை. 1 மாதமாக வண்டியோட எஃப்சி இல்லை அப்படின்றதுனால அவருடைய இன்கம் இல்லாமல் உட்காந்துருக்காரு 22 நாளாக. இன்றைக்கி வந்து அது நிறைவேறி இருக்குது. அதே மாதிரி சதீஷோட வாகனம் வந்துட்டு 1 வாரம் கிட்டத்தட்ட 4 நாட்கள் வந்து தொடர்ச்சி அலக்கடிக்கப்பட்டார். இன்றைக்கி வந்திருந்தோம். ஸோ இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. இந்த அரசு அதிகாரி திரு சம்பத் அவர்களுக்கு, ஆர்டிஓ அதிகாரி சம்பத் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தமிழக சுதந்திர வாடகை வாகன உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக.